ஓம் சாந்தி 5-2-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு தி பெஸ்ட் படிப்பு, அதாவது அனைத்தையும் விட மிக சிறந்த படிப்பு. இதைதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானத்திற்கு ஆதாரம் என்று சொல்கிறார்கள். படிப்பில் பாஸாக வேண்டும் என்றால் டீச்சரின் அறிவுரைப்படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: தந்தை டிராமாவின் ரகசியத்தை அறிந்திருந்த போதிலும் தன்னுடைய குழந்தைகளை எந்த முயற்சி செய்ய வைக்கிறார்? பதில்: வரிசை கிரமமாக தான் அனைத்து குழந்தைகளும் சதோ பிரதானமாக ஆகுவார்கள் என்பதை அறிந்திருந்த போதிலும் குழந்தைகளை இந்த முயற்சி தான் செய்ய வைக்கிறார். அதாவது, குழந்தைகளே, தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கக்கூடாது, எனவே அப்படிப்பட்ட முயற்சி செய்யுங்கள் என்கிறார். தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு முடியுமோ அன்போடு பாபாவை நினைவு செய்யுங்கள். போகும் போதும் வரும் போதும் எழும் போதும் அமரும் போதும் பாபாவின் நினைவில் இருங்கள். அப்போது மிகுந்த குஷி இருக்கும். ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடும். ஓம் சாந்தி. இப்போது பாபா நமக்கு ஞானம் மற்றும் யோகம் கற்றுத்தருகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய யோகம் எப்படிப்பட்டது என்பதை குழந்தைகள்தான் அறிவார்கள். தூய்மையாக இருந்த நாம் தான் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம். இது 84 பிறவிகளின் சக்கரம். யார் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இதை அறிந்து கொள்வார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இது பாபா மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இப்போது அப்படிப்பட்ட தந்தை சொல்வதையும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறகு யார் சொல்வதை ஏற்றுக்கொள்வீர்கள்? தந்தையின் வழிமுறை கிடைக்கிறது, கோடியில் சிலர்தான் ஏற்றுக்கொள்வார்கள். தந்தை படிப்பினையையும் கூட எவ்வளவு தெளிவாக கற்றுத்தருகிறார். குழந்தைகளாகிய நீங்கள்தான் வரிசை கிரமமாக முயற்சி கேட்டாற்போல் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அனைவரும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மதிப்பெண்கள் என்று பார்க்கும் போது சிலர் 20 மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள், சிலர் இவ்வளவு சிலர் அவ்வளவு என்று எடுக்கிறார்கள். சிலரோ ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். ஏன் ஃபெயில் ஆகிறார்கள்? ஏனென்றால் ஆசிரியரின் அறிவுரைப்படி நடப்பதில்லை. உலகத்தில் அநேக வழிமுறைகள் கிடைக்கிறது, இங்கே ஒரே ஒரு வழிமுறைதான் கிடைக்கிறது. இது அதிசயமான வழிமுறை. ஈஸ்வரா, எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று தந்தையை அழைக்கிறார்கள். இப்போது அதே தந்தை உங்கள் முன்னால் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். எந்த தந்தையை நம்ம இது நாள் வரை கூப்பிட்டோமோ அவர் நம்முடைய எதிரில் இருக்கிறார், முன்னால் இருக்கிறார் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்ட குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் அப்படின்றார். ஸ்ரீமத் படி நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருவேளை ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்தவர்களாக ஆகுகிறீர்கள். அரைக்கல்பம் ராவணனின் வழி நடக்கிறது. தந்தை எல்லையற்ற சுகம் தருகிறார். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறார். ஆனால் மனிதர்கள் நாம் அபகாரம் செய்கிறோம் என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. மிகுந்த குஷியுடன் ஈஸ்வரன் சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். பதித்த பாவனர் என்று என்னை தான் சொல்கிறார்கள். இப்போது என்னிடம் யோகம் வையுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு அனைத்தும் உண்மையானதை தான் சொல்வேன். மற்றபடி நீங்கள் பல பிறவிகளாக பொய்யானவர்களாகியே வந்திருக்கிறீர்கள். சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள்.
பாபா குழந்தைகளிடம் பேசுகிறார். இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானம் ஆகிவிட்டது. யார் ஆக்கியது? 5 விகாரங்கள். எனவே இப்பொழுது எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அந்தளவு தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவீர்கள். பிறகு தேவதையாகி விடுவீர்கள். நீங்கள் இங்கே மீண்டும் தேவதையாக சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்வதின் மூலம் உங்களுடைய கரை நீங்கிவிடும், சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். முயற்சி செய்வதின் மூலம்தான் ஆகுவீர்கள் அல்லவா? அமரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்கள். குளிக்கும் போது பாபாவை உங்களால் நினைவு செய்ய முடியாதா என்ன? ஒரு முரளியில பாபா சொல்லியிருக்கார், நீங்க பாத்ரூம்ல இருக்கீங்க, குளிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் குளிச்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்க கூடாது. நான் ஒரு தெய்வம், மூர்த்தி. இந்த உடல் என்ற கோவிலுக்குள்ள நான் இருக்கிறேன். இந்த கோவிலை நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு நினைவுல நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லது பஞ்ச தத்துவங்களோடு பேசிட்டே, தண்ணீரோடு பேசிட்டே, நீ இல்லைன்னா நான் எவ்வளோ அழுக்கா இருப்பேன், நீ எப்படி இந்த உடலை சுத்தம் செய்றியோ அதே போல பாபா ஞானம் கொடுத்து ஆத்மாவை சுத்தம் செய்துட்டு இருக்கிறார். தினமும் குளிக்கிறதுனால புத்துணர்வு ஏற்படுது. அதே போல தினமும் ஞானம் கேட்கறதுனால ஆத்மா எவ்வளோ சந்தோஷம் அடைகிறது, எவ்வளோ ரிஃப்ரெஷ் ஆகுது. இப்படி தனக்குத்தானே பேசிட்டே பாபா நினைவுல குளிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு செல்வம் கொடுக்கிறேன், நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகுவதற்காக தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் தங்கத்தினாலான மாளிகைகளை உருவாக்குங்கள். எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருக்கும். பக்தியில் கட்டப்படும் கோவில்களில் கூட எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருக்கும். அதாவது கோவில்கள் கட்டி அந்த கோவில்கள்ல வைர வைடூரியங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை கட்டினவங்க கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும். பாரலௌகீக பரம்பிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். சத்தியுகத்தில் நினைவு செய்வதில்லை. சத்தியுகத்தில் ஒரு தந்தை, ராவண ராஜ்யத்தில் 2 தந்தையர்கள், சங்கம யுகத்தில் 3 தந்தையர்கள். லௌகீக, பாரலௌகீக மற்றும் 3வது அதிசயமான இந்த அலௌகீக தந்தை. இவர் மூலம் சிவபாபா ஆஸ்தி கொடுக்கிறார். இவருக்கும் கூட, அதாவது இந்த பிரம்மாவிற்கும் கூட அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பிரம்மாவை ஆதம் அல்லது கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். சிவனை ஃபாதர் என்றுதான் சொல்வார்கள். மனித சிருஷ்டி பிரம்மாவில் இருந்து ஆரம்பமாகிறது. டிராமா பிளான் படி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளாகிய நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறீர்கள். இந்த பழைய உலகமோ அழியப் போகிறது. இயற்கை சீற்றங்களும் உதவி செய்யும். அந்த சமயம் உங்களுக்கு உணவு கூட முழுமையாக கிடைக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் குஷி என்கிற டானிக்கிலேயே இருப்பீர்கள். சாப்பாடு இல்லைனாலும் அந்த குஷி என்ற டானிக் அல்லது சத்துணவு உங்களிடம் இருக்கு. அது உங்களை வாழ வைக்கும், அந்த நேரத்தில் காப்பாற்றும். அதனால அந்த குஷியை கூட, ஆன்மீக குஷியை கூட சேமிக்கணும். மற்றபடி இதில் குழம்புவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. நான் வருவதை குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கு. ஒவ்வொரு கல்பமும் இது என்னுடைய வேலையாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சுயம் பகவான் நம்மீது கருணை காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற இதே போதை இருக்க வேண்டும்.
படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே அதை தவறவிடக் கூடாது. 2வது பாயிண்ட், அளவற்ற குஷியின் அனுபவம் செய்ய வேண்டும் மற்றும் செய்ய வைக்க வேண்டும். போகும் போதும் வரும்போதும் ஆத்ம அபிமானியாகி தந்தையின் நினைவில் இருந்து ஆத்மாவை சதோ பிரதானமாக அவசியம் ஆக்க வேண்டும். வரதானம்: நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு சக்தியின் அனுபவத்தை நடைமுறை சொரூபத்தில் அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். எந்த சக்தியை எந்த நேரத்தில் அழைக்கிறீர்களோ அதே நேரத்தில் அந்த சக்தியின் நடைமுறை சொரூபம் அனுபவம் ஆக வேண்டும். கட்டளையிட்டீர்கள், உடனே ஆஜராகி விட்டது என்று இருக்க வேண்டும். கட்டளையிட்டது பொறுமை சக்திக்கு, ஆனால் வந்தது எதிர்நோக்கும் சக்தி என்று அப்படி இருக்கக்கூடாது. அவர்களை மாஸ்டர் என்று சொல்ல முடியாது. எனவே எந்த நேரத்தில் எந்த சக்தி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அதே சக்தி காரியத்தில் வருகிறதா? ஒரு நொடி தாமதம் ஏற்பட்டால் கூட வெற்றிக்கு பதிலாக தோல்வி ஏற்பட்டுவிடும். ஸ்லோகன்: புத்தியில் எவ்வளவு ஈஸ்வரிய போதை இருக்கிறதோ அவ்வளவு செயலில் பணிவும் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை: குழந்தைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் விசேஷமாக 2 தாரணைகள் அவசியம் இருக்க வேண்டும். 1 இனிமைத்தன்மை, 2வது பணிவுத்தன்மை. இந்த 2 விசேஷ தன்மைகளின் மூலம் சதா விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்திற்கு நன்மை செய்பவராக, மகாதானம் செய்பவராக, வரதானியாக ஆகிவிடுவீர்கள். மேலும் சகஜமாக ஸ்நேகத்தின் நிரூபணம் கொடுக்க முடியும். அதாவது பாபாவின் உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுக்கான ப்ரூஃப் என்ன? மகாதானி ஆகணும், வரதானி ஆகணும், விஸ்வ கல்யாணி ஆகணும். அதனால இதெல்லாம் செய்தீங்கன்னா இதுதான் ஸ்நேகத்தினுடைய நிரூபணம் அப்படின்றார். அந்த ஸ்நேகத்தினுடைய நிரூபணத்தை கொடுக்க முடியும் அப்படின்றார். ஒருவேளை வார்த்தைகளில் சத்தியத்தன்மை மற்றும் இனிமைத்தன்மை இருக்கிறது என்றால் வார்த்தைகளுக்கான மதிப்பெண்கள் சேமிப்பாகிறது. அதாவது நல்ல விஷயங்கள் கூட நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனால் எந்த வார்த்தைகள் ஆக்சுவலாக சேமிப்பாகுது அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளில் சத்தியத்தன்மை இருக்கணும், இனிமைத்தன்மை இருக்கணும். இது இருந்ததுன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சேமிப்பாகுது. இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஆகையால பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுகிற விஷயங்கள் உண்மையான விஷயங்களா, இதில் ஏதாவது சத்தியத்தன்மை இருக்கா, இல்லை பொய் கலந்துருக்கா, அப்படி செக் பண்ணிட்டு பேசிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சேமிப்பாகும். அதே நேரத்தில் இனிமைத்தன்மையும் இருக்கணும். அதனால இது கொஞ்சம் விழிப்புணர்வில் இருந்து நம்ம செய்தோன்னா முடியும். அதனால பிராமணர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது வேற ஒன்றும் இல்லை, லைஃப் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விழிப்புணர்வில் வாழும் வாழ்க்கை. நமக்கு எல்லா ஞானம் தெரியும், ஆனால் நடைமுறையில் வரும்போது மறந்துடுவோம். அந்த விழிப்புணர்வு இருப்பதில்லை. ஆகையால இன்றைக்கு இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அது லௌகீகமாக இருந்தாலும் சரி, அதில் சத்தியத்தன்மை இருக்கா, இனிமைத்தன்மை இருக்கா, என்னால் எவ்வளோ அப்படி இருக்க முடியுன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. ஓம் சாந்தி. பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன், அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன், அமிர்தம் அருந்துகிறேன்.
உன்னுறவற்றையும் உலகின் சுகமென்ன சுகம், உன் துணையை தவிர வேறேது சுகம். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய், கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய், மண்ணில் மைந்தராய் வாழ வழி தந்தாய், வாழ வழி தந்தாய். பாபா பாபா உன் நினைவினே அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினே அமிர்தம் அருந்துகிறேன், அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினே அமிர்தம் அருந்துகிறேன், அமிர்தம்